மெல்போர்ன் ரைட் ஒரு கபடியோட கண்காட்சி போட்டி, ஆஸ்திரேலியா வெஸ் இந்தியா கபடி போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு மேட்ச் பிட்வீன் பிகேஎல் மேவரிக்ஸ் பிகேஎல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரமான டீம் இறக்கி விட்டுருந்தாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அனுப்குமார், ராகேஷ்குமார், மணிந்தர் சிங், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அஜய் தாக்கூர், பர்தீப் நர்வால், அவர் கூட சேர்ந்து சச்சின் தன்வர். சும்மா வெறியா இருந்துச்சு அந்த மேட்ச். ஸோ அந்த மேட்ச், அதாவது பிகேஎல் ஆல் ஸ்டார் மேவரிக்ஸ் வெஸ் பிகேஎல் ஆல் ஸ்டார் மாஸ்டர்ஸ், அந்த போட்டியோட குயிக்கான ரிவ்யூ அண்ட் தென் கூடவே ஆஸ்திரேலியா ஆசி ரைடர்ஸ் வெஸ் இந்தியாவோட பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ் அந்த போட்டியோட குயிக்கான ரிவ்யூ உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. வழக்கம் போல கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, முடிஞ்சா கபடி ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்றேன். ஸோ 2016 கபடி வேர்ல்டு கப் வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்கும். அதோட சாம்பியனா இந்தியா தான் ஆயிருப்பாங்க. பட் அந்த டோர்னமெண்ட்ல ஆஸ்திரேலியா கபடி டீமுமே வந்து விளையாடி இருக்கும். அந்த ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன் யாரு அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவர் ஏன் நான் இப்போ கேட்குறேன்னா, அவருக்கும் இந்த வீடியோவுக்கும் கூட சம்மந்தம் இருக்கு, அதனால தான். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்க அப்படிங்கிறத நான் கீழே கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே 28 டிசம்பர் அன்னைக்கு 2 போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக தான் இருந்துருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஓவராலாக எனக்கு நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தேன் இந்த டேவை. பிகேஎல் ஆல் ஸ்டார் மேவரிக்ஸ் பிகேஎல் ஆல் ஸ்டார் மாஸ்டர்ஸ் அந்த போட்டி அது பார்க்கவே ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. ஏன்னா பிகேஎல்ல ஒவ்வொரு ஸ்டாரும் ஒவ்வொரு டீமுக்கு ஆடி இருப்பாங்க, தனித்தனியா பார்த்துருப்போம். ஒன்னா ஆடுறது இந்த இந்தியாவில் தான் நடக்கும். பட் அதுவுமே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. முக்கியமா அனுப்குமார், அஜய் தாக்கூர், ராகேஷ்குமார், ஜீவா அண்ணன், சந்தீப் நர்வால் இவங்கெல்லாம் ஆடி பல காலம் ஆகுது ஒன்னா. பட் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரே டீம்ல ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அந்த ப்ளூ ஜெர்சி போட்டு வந்து மாஸ்டர்ஸ் டீம் அது வேற லெவலு. ஆக்சுவலி ஆஸ்திரேலியன் கிரௌடே ஓவராலா என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஆஸ்திரேலியன் கிரௌடுக்கு கபடினா என்ன அப்படிங்கிறது புதுசு, கபடி ரூல்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி கபடி பார்த்துருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. கபடிங்கிற கேம் அவங்களுக்கு புரியுமான்னு கூட தெரியல. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அந்த மாதிரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. 10,000 பேர் உட்கார வேண்டிய அந்த அரேனாவில் ஒரு 6,000 6,500 பேர் வரைக்கும் கிரௌட் அப்படிங்கிறது கூடி இருந்துச்சு இந்த ஒரு எக்ஸிபிஷன் மேட்சுக்கு. கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவில் ஃபியூச்சரில் வந்து தரமான கபடி மேட்சஸ்லாம் நடக்கும். கூடிய சீக்கிரம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கபடி போட்டி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த போட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிகேஎல் ஆல் ஸ்டார் மேவரிக்ஸ் பிகேஎல் ஆல் ஸ்டார் மாஸ்டர்ஸ் லைனப், அதாவது ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்போது மேவரிக் சார்பா அஜய் தாக்கூர் அவர் தான் கேப்டன். அவர் கூட சேர்ந்து நித்யேஷ்குமார், ஆதித்யா பவார், தீபக் ஹூடா, பர்தீப் நர்வால், மயூர் கடம், சச்சின் இவங்கெல்லாம் இறங்கி இருந்தாங்க. ஆதித்யா பவார் தான் லெஃப்ட் கார்னர் இவங்களுக்கு. அண்ட் தென் மாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 7 ராகேஷ்குமார் கேப்டன், அனுப்குமார், ஜீவா குமார், சந்தீப் நர்வால், மணிந்தர் சிங், ரான் சிங், சௌரப் நண்டால்னு சொல்லிட்டு ஒரு தரமான டீமை இறக்கி இருந்தாங்க. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே மாஸ்டர்ஸ் தான். மாஸ்டர்ஸ் ஒரு மாதிரி டாமினன்ட் பண்ணி தான் இந்த போட்டியை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் மாஸ்டர்ஸ் இல்லையா, அது தெரிஞ்சே ஆகணும்ல. ஃபர்ஸ்ட் ரைட் பாயிண்ட் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் நர்வால். அந்த மனுஷனுக்கு என்ன குறைன்னு தெரியல, ஏன்னா அவங்களோட பிகேஎல் எல்லாம் அன்சோல்டு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சந்தீப் நர்வால் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆரம்பத்தில் மாஸ்டர்ஸ் வந்து செம பாயிண்ட் எடுத்து போயிட்டு இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் மேவரிக்ஸ் வந்து கம்பேக் கொடுத்தாங்க. தென் மேவரிக்ஸ் வந்து லீட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் மாஸ்டர்ஸ் கம்பேக் கொடுத்து மாஸ்டர்ஸ் லீட் எடுத்தாங்க. தென் கடைசியில் 2 பாயிண்ட், வெறும் 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இங்க வந்து மேவரிக்ஸ் இந்த போட்டியை வின் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கேமா தான் இது இருந்துச்சு. ஓவராலா 41க்கு 39 சொல்லிட்டு மேவரிக்ஸ் இந்த போட்டியை ஜெயிச்சிருந்தாலும் இந்த போட்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸா போயிருந்துச்சு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மாஸ்டர்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மணிந்தர் சிங் வந்து சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் மேவரிக்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பர்தீப் நர்வால் சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டெரிஃபிக்கா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சந்தீப் நர்வால் வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கலக்கிட்டு இருந்தாரு. மேவரிக் சார்பா தீபக் கூட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆக்சுவலி எல்லா பிளேயர்ஸோட என்னென்ன பாயிண்ட் அப்படிங்கிறது இங்க தெளிவாக நம்ம கிட்ட இல்ல. ப்ரோ கபடி அவங்க வெப்சைட்லயும் போடல, எந்த ஒரு வெப்சைட்லயுமே அவங்களோட கிளியர் பாயிண்ட் ஸ்கோர் கார்டு இல்ல. நான் நோட் பண்ணி வச்ச ஸ்கோர்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். இந்த பக்கம் தீபக் கூட ஆல்ரவுண்டர், அந்த பக்கம் சந்தீப் நர்வால் ஆல்ரவுண்டர் கலக்கி இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் ஜெய் பகவான் உள்ள வந்தாரு மாஸ்டர்ஸ்க்காக. அவரும் ஒரு சில கிளிம்சஸ் காமிச்சாரு, நல்லாவே பண்ணியிருந்தாரு. அண்ட் மேவரிக் சார்பா ராகேஷ்குமார் வந்தார், ராகேஷ் உங்கேரியா வந்தாரு. ஸோ அவர் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இந்த மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப
ஒரு க்ளோஸ் கேமாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமாவும் போயிருந்துச்சு. அஜய் தாக்கூர் என்னதான் ஆரம்பத்துல கேப்டனா உள்ள என்ட்ரி ஆகி இருந்தாலும் மேவரிக்ஸ் ஒரு 2-3 ரைடு போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே வந்து சப்ஸ்டிட் ஆகி வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறமா யங்ஸ்டர்ஸ் ஆட விட்டு இருந்தாரு. அண்ட் தென் கடைசியா ஒரு ரைடு போகணும். ராகேஷ் அந்த ரைடு போய் அந்த ரைட்ல பாயிண்ட் எடுத்தாருன்னா இவங்க வின்னு, இல்லாட்டி போட்டி டை ஆகும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல திரும்பவும் சப்ஸ்டிட் ஆகி உள்ள வந்து அஜய் தாக்கூர் ஒரு ஐடியாவை ராகேஷ் கிட்ட கொடுத்து ராகேஷ் அதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த போட்டியை வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அஜய் தாக்கூர் த ஐஸ்மேன், அந்த பக்கம் அனுப் குமார் த கேப்டன் கூல். வாவ், வேற லெவல் போட்டிங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. நான் அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இந்த போட்டியை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த போட்டியில வந்து பெங்களூர் புல்ஸ் பிளேயர்ஸ் சௌரப் நண்டாலு, பர்தீப் நர்வால், ஜெய் பகவான் எல்லாம் தரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் அங்க கொடுத்திருந்தாங்கன்னா புல்ஸ் வந்து பிகேஎல் பிளே ஆஃபுக்கு போயிருப்பாங்க. இதை தான் நான் வந்து ஹாட்ஸ்டார்ல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல கேட்டிருந்தேன். ஸோ இதை வந்து விஷ்ணு ப்ரோ அவருமே கமெண்ட்ரியில படிச்சிருப்பாரு. மேபி கேட்டிருந்தீங்கன்னா கேட்டேன் ப்ரோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ். ஸோ அந்த மாதிரி இந்த போட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்னும் ஜீவான் அவர் வந்து 40 வயசுக்கு மேல அவருக்கு வந்து இருக்கு. அது பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருங்க. இதை பத்தியுமே நான் வந்து சொல்லியிருந்தேன். இதையுமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹாட்ஸ்டார் கமெண்ட்ல வந்து படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஏஜ் மட்டும் 50+ சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலி அவரோட ஏஜ் வந்து 40+ அவர் தான் ஆகுது. ஜீவா குமாரான பர்தீப் நர்வாலை டேக்கிள் பண்ணலாம் அல்டிமேட் ரகம். நான் இந்த ஒரு போட்டியை பத்தி பேசினா இந்த போட்டியில நிறைய பேசிடுவேன். அதனால அடுத்த போட்டிக்குள்ள நான் என்ட்ரி ஆகிறேன். அடுத்த போட்டி வந்து ரொம்ப முக்கியமான போட்டி. ஆஸ்திரேலியாவில் இந்த கபடியை டெவலப் பண்றதுக்காக இறக்கப்பட்ட இல்ல ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு டோர்னமெண்ட் ஒரு மேட்ச் தான் இது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆசி ரைடர்ஸ் வெஸ் பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸ். இந்த போட்டியில வந்து ஆட போற ஆசி ரைடர்ஸ், அதாவது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கபடி பிளேயர்ஸ் முன்னாடி கபடி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டீம்ல இருக்கிற மேக்சிமம் பிளேயர்ஸ் வந்து எல்லா பிளேயர்ஸுமே NFL ஆடக்கூடியவங்க. NFLனா என்னன்னு பாத்தீங்கன்னா ரக்பி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல பார்த்துருப்பீங்க. பார்க்கணும், நான் போட்டோ போடுறேன் பாருங்க. ஸோ அதுல வந்து முட்டி மோதிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஸ்ட்ரென்த்தனான பிளேயர்ஸ் தான். அவங்களோட பாடி சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா பில்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸை கபடிக்கு ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். அதை தான் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க. ஆசி ரைடர்ஸோட லைன் அப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் கென்னடி கேப்டனா இருந்தாரு. அண்ட் தென் டான் பென், மிச்சேல், ட்ரெண்ட், டைசன், லியாம் இவங்களாம் வந்து லைன் அப்ல இருந்தாங்க. சப்ஸ்டிட்யூட் பொறுத்த வரைக்கும் மார்க்கோ, பிரெட், பில்லி எல்லாருமே ஆடினாங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங் 7 இப்படி இருந்தாலுமே சப்ஸ்டிட்யூட்ல இருந்த பிளேயர்ஸுமே உள்ள வந்து ஆடி இருந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் வந்து விட்டு கொடுத்து ஆடின மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. 17 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இந்த போட்டியை ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் தென் நான் அதுக்கு முன்னாடி பிகேஎல் ஆல் ஸ்டார்ஸோட லைன் அப் சொல்லியிருந்தேன். கேப்டன் அனுப் குமார், ஜீவா குமார், அஜய் தாக்கூர், பர்தீப் நர்வால், சந்தீப் நர்வால், ராகேஷ் குமார், விஷால் பரத்வாஜ். ஸோ இந்த லைன் அப்பை பாருங்களேன், இது பார்க்கவே எவ்வளவு அமேசிங்கா இருக்குல்ல. அனுப் குமார் அண்ணா இருக்காரு, அஜய் தாக்கூர் அண்ணா இருக்காரு, பர்தீப் நர்வால் இருக்காரு, சந்தீப் நர்வால் இருக்காரு, ராகேஷ் குமார் இருக்காரு. ஸோ அமேசிங். பட் இருந்தாலும் இவங்களாம் இதுக்கப்புறம் ஆட போறது கிடையாது, எல்லாருமே கோச் ஆயிட்டாங்க. பட் இந்த மேட்ச் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி விட்டு கொடுக்காம ஆடினாங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பெருசா கபடி தெரியாதவங்க அப்படிங்கிறதுனால முழு நேரமுமே மேட்ல இருந்தாங்க. அனுப் குமார், ராகேஷ் குமார், அஜய் தாக்கூர் எல்லாருமே. அண்ட் எந்த அளவுக்கு இந்த போட்டி இவங்க ஈஸியா ஆடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால் பரத்வாஜ் ரைட் கார்னர்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 17 பாயிண்ட் ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல வந்து இந்த போட்டியை நம்மளுங்க வின் பண்ணிட்டாங்க. ஒரு ஒன் சைடட் கேம் தான். 45க்கு 28 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து டஃப் கொடுத்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒன்றும் ஈஸியாலாம் விட்டு கொடுத்துடல. முக்கியமாக அந்த இந்தியாவை ஆல் அவுட் பண்ணிட்டு தொடைய தட்டு வர அந்த ரைடர் அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஆஸ்திரேலியா வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு கபடி போட்டி அப்படிங்கிறது. அவங்களுக்கு இது புதுசு, ஆனால் மோதுறது அவங்களுக்கு புதுசு கிடையாது. போய் டச் பண்ணிட்டு பாயிண்ட் எடுத்துட்டு வருது அந்த வேகம், ஸோ அந்த மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாமே அவங்களுக்கு புதுசு. கண்டிப்பாக போக போக கற்றுப்பாங்க. ஆஸ்திரேலியன்ஸை வந்து ஸ்போர்ட்ஸில் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவங்க கிட்ட நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சு அவங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில் இந்த கபடியும் கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டு ஒரு நல்ல டீமா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் போட்டியா வந்து நிப்பாங்க எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதற்கேற்ற எல்லா தகுதியும் இந்த ஆஸ்திரேலியன் டீமுக்கு இருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் கபடியா அவ்வளோ ரசிக்கிறாங்க. அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடா தான் இருந்துச்சு. ஏன்னா இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட கேமு. அது இப்போ ஆஸ்திரேலியா மெல்பர்ன் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மிக பெரிய கிரெடிட்ஸ் வந்து ப்ரோ கபடி லீக் தான் நம்ம கொடுத்தாகணும்.
கண்டிப்பா இந்த போட்டிகள் அப்படிங்கிறது இதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல நிறைய நடக்க போகுது. அண்ட் அங்க போயிட்டு நம்ம ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் இந்த மாதிரி இவங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து வச்சு இதுக்கப்புறமா பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த போட்டியை நீங்க இன்னும் பார்க்கலன்னா ஐ திங்க் ஹாட் ஸ்டார்ல ஹைலைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பாருங்க. ஸோ வேற ஏதாச்சும் வீடியோ வேணுமா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நான் உங்களுக்காக போடுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் கூடியதாக கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.